டயபெட்டிஸ் இருக்கவங்க ஒரு 5 to 10 கிராம்ஸ் வந்து வெந்தயம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் பிளட் சுகர் கண்ட்ரோல் வருது. நம்ம பெரிய குடல் ரிலேட்டட் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது வராத தவிர்க்குது. நம்மளுக்கு பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு, சில கோலான் கேன்சர்ஸ், இது மாதிரி விஷயம்லாம் தவிர்க்குது வந்து இந்த வெந்தயம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா. ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. இதை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இதை முகத்தில் போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து அப்படியே வந்து அந்த ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்றாங்க ஊற வச்சா ஸ்மெல் வருதுன்னு. இது எப்போ ஸ்மெல் வரும்னா ஓவர் நைட்டுக்கு மேலே, இப்போ 12 hour 14 hour ஊற வச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அது ஸ்மெல் வரும். ஸோ 6 to 8 hours ஊற வச்சா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. பட் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அடிக்கடி டயரியா போகுது, இல்லை லூஸ் ஸ்டூல்ஸ் ரெகுலராக போகுதுன்னா இவங்க வெந்தயம் சாப்பிடக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து வெந்தயம், ஊற வச்ச வெந்தயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ ஊற வச்ச வெந்தயம் எப்படி பண்ணணும்னா, நைட்டில் நீங்கள் 9 10 மணிக்கோ தூங்குற டைமில் 1 டீஸ்பூன் நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணியில் அதை வந்து காலையில் எடுத்து எழுந்த உடனே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் அந்த ஃபெனியூக்ரீக்கை, அதாவது அந்த வெந்தயத்தை தண்ணியோட நம்ம சாப்பிட்டா இதில் பெனிஃபிட் இருக்குது. தண்ணியும் குடிக்கலாம், அந்த வெந்தயத்தையும் சாப்பிடணும். அப்படியே உங்களுக்கு கடிச்சா அது ரொம்ப கசக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே முழுங்கினா கூட ஓகே. இதில் பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா வெந்தயத்தில் சால்யூபிள் ஃபைபர் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனை தவிர்க்குது. கான்ஸ்டிபேஷனை தவிர்க்குதுன்னா இது வந்து நம்ம பெரிய குடல் ரிலேட்டட் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது வராத தவிர்க்குது. நம்மளுக்கு பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு, சில கோலான் கேன்சர்ஸ், இது மாதிரி விஷயம்லாம் தவிர்க்குது வந்து இந்த வெந்தயம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சால்யூபிள் ஃபைபர் வந்து பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட 35-40 இயர்ஸ் முன்னாடி நம்ம CFTRIன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மைசூரில். இவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க ஒரு 5 to 10 கிராம்ஸ் வந்து வெந்தயம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் பிளட் சுகர் கண்ட்ரோல் வருது அப்படின்னு அதை வந்து ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து ஃபெனியூக்ரீக்கை பவுடராக அந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு பவுடராக விற்க ஆரம்பித்தாங்க. அதே வந்து கசப்பு தாங்கலை அப்படின்ட்டு டீபிட்டர்ட் ஃபெனியூக்ரீக் அந்த மாதிரிலாம் விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வெந்தயம் வந்து யாருக்கெல்லாம் அந்த கசப்பு பிடிக்குமோ அப்படியே சாப்பிடலாம். சில பேர் அந்த தண்ணியை மாத்திரம் குடிப்பாங்க. தண்ணியை மாத்திரம் குடித்தா அதில் இருக்கிற கொஞ்சம் சால்யூபிள் ஃபைபர், அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் வருமே தவிர உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நார் சத்து கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபெனியூக்ரீக் வந்து ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. இப்போ வந்து யாருக்காவது வயிற்று வந்து ரொம்ப கட்டி இருக்கு, டைஜஷன் ஆகலைன்னா வெந்தயத்தை ஊற வச்சு அதில் கொஞ்சோண்டு தயிர் போட்டு அதை கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டாலே அவங்களுக்கு மோஷன் ஆகி இது வந்து பெனிஃபிட் இருக்கும். இதை தவிர ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. இதை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இதை முகத்தில் போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து அப்படியே வந்து அந்த ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஹேருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப், நிறைய பேர் டேண்ட்ரஃப், ட்ரை ஹேர் இதனால ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்க வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சு தலையில் அப்படியே அதை போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊறிட்டு அவங்க குளிச்சா அந்த வெந்தயம் வந்து அப்படி சாஃப்டாக பண்ணும் ஹேரை. ஸோ பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது வெந்தயத்தில். ஸோ ஹேர் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், ஆன்டி கான்ஸ்டிபேஷன், பிளட் சுகருக்கு, இது எல்லாத்துக்கும் நல்லது.
இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டுட்டோம்னா வயிறை அடைச்சிடும். இதனால பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல 4 இட்லி 4 தோசை சாப்பிட்றவங்க 2 தோசை தான் சாப்பிட முடியும். ஸோ இது கேலரி கண்ட்ரோலும் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் ஆகுது. இதை தவிர இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது வந்து பல விதமாக ஹெல்ப் ஆகுது. ஒன்று வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வருது. இப்போ நம்ம எல்லா டிசீஸே இன்ஃப்ளமேஷன்னால வருதுன்னு சொல்கிறோம். எது? டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இந்த லிப்பிட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து சம் கேன்சர்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன்னால வருதுன்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது கொடுக்கும். இப்போ வெந்தயத்தில் சால்யுபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இது ட்ரைக்ளிசரைடையும் குறைக்குது. இது இந்த ட்ரைக்ளிசரைடை குறைச்சா உடனே அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் விஎல்டிஎல்லையும் குறைக்குது. இப்போ இந்தியாவிலே நம்ம உலகத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹார்ட் டிசீஸ், இருதய நோய். அதுலேயும் ட்ரைக்ளிசரைட் ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் ஏற ஆரம்பிச்சிருது. ஸோ ரெகுலராக நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு யாருக்கெல்லாம் ட்ரைக்ளிசரைட் ஏற ஆரம்பிக்குதோ அவங்க அந்த 1 டீஸ்பூன் சாப்பிட்டா இதுவே ட்ரைக்ளிசரைட் கண்ட்ரோலுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் ஹெல்ப் ஆகும். அண்ட் ட்ரைக்ளிசரைட் கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னா இது எல்டிஎல்ல ஏற்றாத தவிர்க்கும். ஸோ அதனால ஹார்ட் ஹெல்த்துக்கும் வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு வடிகட்டி இதை நம்ம வந்து முளை கட்டலாம். இந்த முளை கட்டிட்டு இதை சாலட்ல போட்டு கூட சாப்பிடலாம். இதனால கூட நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. அந்த முளை கட்டுறதுனால அதில் என்சைம்ஸ் வருது. அதனால புரோட்டீன் சத்து ஜாஸ்தி ஆகுது. விட்டமின் பி, விட்டமின் சி சத்து இது எல்லாம் வருது. அதனால இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டியாக ஹெல்ப் ஆகுது. ஸோ வெந்தயங்கிறது கோல்டு மாதிரி, அது அவ்வளோ நல்ல விஷயம். இதை நம்ம ஜாகிரதையாக இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது. இப்போ யாரு வந்து குழந்தை பிறந்துருச்சு தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு கூட வெந்தயம் கொடுப்பாங்க. வெந்தயத்தை நல்லா வேக வச்சு அதை வந்து ஒரு களி மாதிரி இல்லை அதை வந்து அரைச்சு பாலில் போட்டு கொடுப்பாங்க. இது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லது. இது இங்கிலீஷில் பேர் கேலக்டோகாக் அப்படிம்பாங்க. அப்படின்னா இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே வெந்தயம் ஹெல்ப் தான் நம்மளுக்கு பண்ணுறது. ஸோ வெந்தயம் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஊற வச்சா ஸ்மெல் வருதுன்னு. இது எப்போ ஸ்மெல் வரும்னா ஓவர் நைட்டுக்கு மேலே, இப்போ 12 ஹவர் 14 ஹவர் ஊற வச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அது ஸ்மெல் வரும். ஸோ 6 to 8 hours ஊற வச்சா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இப்போ ரொம்ப சின்ன, இப்போ வெந்தயத்துலேயே 2-3 சைஸ் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் இது 4 hours ஊற வச்சா கூட போகும். நீங்கள் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வைக்கணும்னு கிடையாது. இந்த 4 hours ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெந்தயம் பெரிய சைஸ் வாங்குறீங்களா சின்ன சைஸ் வாங்குறீங்களா அதை பொறுத்து இருக்குது. ஸோ வெந்தயங்கிறது நம்ம வந்து பல விதமாக யூஸ் பண்ணலாம். பட் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அடிக்கடி டயரியா போகுது இல்லை லூஸ் ஸ்டூல்ஸ் ரெகுலராக போகுதுன்னா இவங்க வெந்தயம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெந்தயம் சாப்பிட்டா அதில் ஃபைபர் இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சாப்பிட்டா கூட இது வந்து ஆக்சுவலி மோஷன் போக ஹெல்ப் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் லூஸ் ஸ்டூல்ஸ் போகிறதோ இவங்க இதை வந்து ஜாஸ்தி சாப்பிட வேண்டாம். பட் ஊற வச்ச வெந்தயம் வந்து அரிசி மாவு, தோசை மாவு இதில் கூட போட்டு நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து இது வந்து நல்லா அந்த பொங்கி வரத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ பல விதமாக நம்ம வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.